திமுகவை எதுக்காத வரைக்கும் அவங்களுக்கு பிரச்சனை இல்லை. எப்போ எதுக்க ஆரம்பித்தாரோ அப்போ அவருக்கு வந்து பழி வாங்கணுங்கிற இதில் இறங்கினாங்க. அதில் தான் முக்கியமானது அவர் ரொம்ப வேதனைப்பட்டது. விஜயகாந்தே ரொம்ப ரொம்ப வேதனைப்பட்டு சொன்ன விஷயமே வந்து அவருக்கு கல்யாண மண்டபத்தை இடிச்சது. கிட்டத்தட்ட நீங்கள் பாருங்களேன், 1 ஏக்கர் 56 சென்ட் இருந்த இடத்துல வெறும் 20 சென்ட் தானே இருக்குது. இப்போது பாக்கி அவ்வளோத்தையும் காலி பண்ணிட்டாங்களா சுத்தமாக. அப்போ வேணுக்குன்னு தானே அந்த வரைபடத்தை நீங்கள் அங்கே இழுத்து போட்டிருக்கீங்க. நீங்கள் வந்து வடிவேலை தூக்கி கொண்டு மேடையில் விட்டு விஜயகாந்தை திட்டுறதுக்காக வேண்டிய விட்டு விஜயகாந்தை வந்து குடிகாரன்னு சொன்ன ஆள் யார்? இந்த யோக்கியர் வடிவேல். யூரியார் மொட குடிகாரன். பேச்சுவார்த்தை நடந்தது என்னமோ திமுகவுக்கு, அந்த திமுக கூட கூட்டணி, இவங்க இருந்தே ராமதாஸுக்கு வந்து திமுக கூட கூட்டணி வைக்கணுங்கிறதுல ரொம்ப உறுதியாக. கழிஞ்ச சட்டசபை தேர்தலிலேயே இவங்க வந்து திமுகவுக்கு தான் ஆதரவு. பிரதமருக்கே நம்பிக்கை துரோகம் பண்ணி தானே இவர் 4 வருஷம் வண்டியை ஓட்டும் போது அவருடைய உதவி தேவைப்பட்டுச்சு. தேவைப்படல, இப்போ போட அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு நான் கட்சியை விட்டு இந்த கூட்டணிலேருந்து வெளியேறேன்னு வெளியேறி போய் நிற்கிறாரு. எல்லா வழக்கும் ஒரே நாளில் எப்படி வாபஸ் ஆச்சு? ஒரே நாளில் ராத்து ஒரு இரவோடு இரவாக எப்படி சார் அது? எப்படி கோர்ட்டுக்கு இதில் எப்படி இது எனக்கு புரியலை. ஒரே கல்ல 2 மங்க அடித்த மாதிரி இருக்கும். மக்களையும் மடையனாக்கிடலாம். ஜாதி வாரி கணக்கெடுப்பு சொன்னேன், அதனால் வந்து அதை நான் கோரிக்கையை நான் தான் முன்னெடுத்துட்டு போன மாதிரியும் சொல்லிக்கலாம். திமுக கூட மட்டும் பாமக இந்த எலெக்ஷனில் கூட்டணி வச்சதுன்னா பாமக அழிஞ்சு போயிடும். தாமரை டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய விவாதத்தில் நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் திரு சின்னப்பா கணேசன் அவர்கள். வணக்கம். தாமரை சொந்தங்களுக்கு எனது பணிவான வணக்கம். தேமுதிக நிறுவன தலைவர் விஜயகாந்த் அவர்கள் வந்து காலமாயிட்டார். கடந்த 2 நாட்களாக சமூக வலைத்தளங்களில் பேசப்பட்ட விஷயம் என்னன்னாக்க, திமுக வந்து விஜயகாந்துக்கு எதிராக வந்து செயல்பட்டது போல் பலர் வந்து கருத்து தெரிவிச்சிருந்தாங்க. உண்மையிலே திமுக வந்து விஜயகாந்துக்கு எதிராக தான் செயல்பட்டுருக்கு அரசியல் வாழ்க்கையில். ஆமாம், அதில் சந்தேகமே கிடையாது. திமுக வந்து விஜயகாந்த் எதிராக மட்டும் கிடையாது. அவங்க வந்து யாரெல்லாம் எதிர்க்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் எதிராக எல்லாமே பண்ணுவாங்க. அது எம்ஜிஆரில் இருந்து ஆரம்பித்து, இன்னும் சொல்லப்போனால் திமுக ஆட்சியை பிடிக்கிறதுக்கே முக்கியமான காரணம் எம்ஜிஆருடைய அந்த அவர் ஒரு பெரிய நடிகருங்கிறனால மக்கள் செல்வாக்கு உள்ள ஒரு நடிகர். அதுலேயும் பெண்கள் ஆதரவு அதிகமான பெண் ரசிகைகளை அதிகமாக கொண்ட ஒரு நடிகராக அந்த காலத்தில் இருந்தனால சூப்பர் ஸ்டார் அவர். அப்போ அதனால் அவருக்கு பெரிய மக்கள் இது இருந்து, அதாவது சுருக்கமாக அவரை பற்றி இப்படி சொல்லலாம். ஒரு பொது மேடையில் வந்து பப்ளிக் மீட்டிங் பேசுகிறாங்க அப்படின்னா மேடையில் உள்ள அந்த நடைமுறை என்ன அப்படின்னா, சீஃப் கெஸ்ட்டு கடைசியில் பேசுவார். சிறப்பு விருந்தினர் யாரோ அவர் கடைசியில் பேசுவார். அது பிறகு நன்றி சொல்லக்கூடியவங்க பேசுவாங்க. அவர் நன்றி சொல்லும்போது கூட்டம் கலைஞ்சு போயிடும். இதுதான் இன்னைக்கு வரைக்கும் அதுதான் நடைமுறையில் இருக்குது. கடந்த காலையும் இதுதான் நடைமுறை. இது ஒரு மரபு அப்படியே போய்ட்டுருக்கும். ஆனால் எம்ஜிஆருக்காக மட்டும்தான் அந்த கூட்டம் வந்துச்சுங்கிறது எப்போ தெரிஞ்சுது அப்படின்னா, எம்ஜிஆர் பேசி முடித்த உடனே அவர் ஒரு 4 நிமிஷம் 2 நிமிஷம் பேசிட்டு முடிச்சிருவார். அதுக்கு பிறகு சீஃப் கெஸ்ட் யார் அப்படின்னா அண்ணாதுரை, CN அண்ணாதுரை. அவர் தான் கருத்துக்களெல்லாம் எடுத்து சொல்லுவார். ஏன்னா எம்ஜிஆர் பேச்சை கேட்க தான் வந்தாங்க. எம்ஜிஆர் பேசி முடிஞ்சோடனே எழுந்திரிச்சு போயிட்டாங்க. உடனே அதனால் என்ன பண்ணாங்கன்னா, அந்த சீஃப் கெஸ்ட் இருக்கார்ல அண்ணாதுரை, அவர் பேசிடுவார். அதுக்கு அடுத்து பேசக்கூடியது, கடைசியாக பேசக்கூடிய ஆள் வந்து MG ராமச்சந்திரனாக இருப்பார். ஏன்னா எம்ஜிஆர் பேசுகிறதோட கூட்டம் முடிஞ்சிடும், அதோட கூட்டம் கலைஞ்சு போயிடும், நிற்காது. அது பிறகு நீங்கள் எவ்வளோ பெரிய கருத்தை சொன்னாலும் அங்கே கேட்குறதுக்கு ஆள் இருக்காது. அப்படின்னா திமுக ஆட்சியை பிடிக்கிறதுக்கு மக்கள் செல்வாக்கை திரட்டினதில் திரு MG ராமச்சந்திரன் அவர்களுக்கு முக்கியமான பங்கும் கொள்வது என்ன சந்தேகம் கிடையாது. இன்னொரு காரணம், திருப்பி 2வது அவரை கட்சியை விட்டு நீக்கினார் கருணாநிதி. அப்பவும் இதேமாதிரி தான் அவர் குடைச்சல் கொடுத்தாரு. அவருடைய படத்தை ஓட விடாமல் ஆக்கினாங்க, போஸ்டர் ஓட்ட விடாமல் ஆக்கினாங்க. சென்னையில் அதே மாதிரி பண்ணாங்க. சென்னையிலலாம் வந்து தேட்டரில் படத்தை ரிலீஸ் பண்ணிங்கன்னா மேயர், அன்னைக்கு உள்ள மேயர் முத்து பண்ணிங்கன்னா நான் வந்து சேலை கட்டிக்கலாம் சொல்லி தேட்டரில் படத்தை ரிலீஸ் பண்ணிவிட்டு அவருக்கு சேலையெல்லாம் ஊர்வலமாக போய் கொண்டு கொடுத்ததெல்லாம் வரலாறு. சென்னையிலேயே அதே மாதிரி தான் பண்ணாங்க. நான் இப்போ சொன்னது மதுரையில் நடந்த சம்பவம். சென்னையில் இதே மாதிரி தான் பண்ணாங்க. போஸ்டருடைய ரேட் அதிகப்படுத்தினாங்க. ஆமாம், சம்மந்தம் இல்லாமல் ரேட்டெல்லாம் கூட்டி போஸ்டரே ஒட்டாமல் வெளியிட்ட படம் தான் உலகம் சுற்றும் வாலிபன். அதெல்லாம் மிகப்பெரிய வெற்றி படமாச்சுது. இது ஒரு வரலாறு. இதை நான் ஒன்று நினைவுட்டு சொன்னேன். அதனால் எம்ஜிஆருக்கே அந்த நெருக்கடி கொடுத்தவங்க விஜயகாந்தை வச்சே பார்ப்பாங்க. விஜயகாந்தில் இதில் நெருக்கடியில் வந்து உச்சா என்னென்னா, அவங்களை எதிர்க்காமல் அவங்க கூடவே சொல்கிறதுக்கு, அதாவது ரஜினிகாந்த் வந்து எதுக்கலை. 96 அவர் திமுக ஆட்சியை பிடிக்கிறதுக்கு ரஜினிகாந்த் அவர்களுடைய பங்களிப்பு முக்கியமான ஒரு பங்களிப்பு. ராமசாமி, அப்புறம் ரஜினிகாந்த் அவர்கள், அப்புறம் GK மூப்பனார், இவங்கெல்லாம் சேர்ந்து தான் ஒரு கூட்டணியை அமைச்சு எம்ஜிஆர் அவர்களுக்கு படத்துக்கு நெருக்கடி கொடுத்தாங்கன்றீங்க. விஜயகாந்த் அவர்கள் என்ன நெருக்கடி கொடுத்துருக்காங்க? அப்போ அதுதான் சொல்ல வரேன். 96 ரஜினிகாந்த் வந்து இவங்களுக்கு வந்து ஆதரவாக பிரச்சாரம் பண்ணி அரியணையில் ஏற்றி உட்கார வச்சார். அதனால் அவர் நல்லவர். அவரை வந்து இவங்க டிஸ்டர்ப் பண்ணல. அது அந்த டைமில் பண்ணல. ஆனால் பின்னாடி பண்ண தான் செஞ்சாங்க அவருக்கே கூட.
விஜயகாந்த் என்னன்னா இவர் தனியாக கட்சி ஆரம்பித்து 2005 விதைய போட்டார். ஆரம்பித்து இவர் வந்து 2006 எலெக்ஷனில் மக்கள் சந்தித்து, அதுவும் சொல்லப்போனால் வட தமிழகத்தில் நின்னார். உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும். விருத்தாச்சலம் தொகுதியில் அவர் நின்று, அது எங்கே வன்னியர் சமுதாயம் அதிகமாக இருந்தது. அவர் வரும்போதே வந்து அவருக்கும் அன்புமணி ராமதாஸ் அப்புறம் வந்து டாக்டர் ராமதாஸுக்கு தான் பிரச்சனையே ஆரம்பிச்சிது. முக்கியமாக டாக்டர் ராமதாஸ் தான் எதிர்த்து நின்னார். அப்படியே விஜயகாந்துக்கு படத்தெல்லாம் வெளியிட முடியாத அளவுக்கெல்லாம் நெருக்கடியெல்லாம் கொடுத்தாங்க. என்ன காரணம் அப்படின்னா பாபா படத்துலேருந்து ஸ்டார்ட் ஆனது. இவர் ரசிகர் மன்றத்துக்கு தலைவர், நடிகர் சங்கத்துக்கு தலைவர் விஜயகாந்த் அவர்கள். அதே நேரத்தில் பாபா படம் ரிலீஸ் ஆகுது. பாபா படத்தில் சிகரெட் குடிய காட்சி இருக்குன்னு சொல்லிட்டு அவர் பிரச்சனை பண்ணி அதை பெருசாக்கி ஏதோ அதுலேருந்து ஆரம்பிச்சது இந்த பஞ்சாயத்து. உடனே அந்த விஜயகாந்துக்கு ரொம்ப நெருக்கடியெல்லாம் கொடுத்தோன்னா ஒரு சிங்கத்தின் குகையில் போய் நான் சந்திக்கிறேன்னு சொல்லி அங்கே நின்று ஒரு சீட்டை வெற்றி பெறவும் செய்தார். 8.38% ஓட்டும் வாங்கினாங்க அன்னைக்கு. ஆகவே அப்படி வந்தார். வந்த பிறகு தான் இங்கே அப்புறம் திமுகவை எதுக்க ஆரம்பித்தார். பிரச்சாரம் இந்த விமர்சனங்கள்லாம் பண்ண ஆரம்பித்தார். திமுகவை எதுக்காத வரைக்கும் அவங்களுக்கு பிரச்சனை இல்லை. எப்போ எதுக்க ஆரம்பித்தாரோ அப்போ அவருக்கு வந்து பழி வாங்கணுங்கிற இதில் இறங்கினாங்க. அதில் தான் முக்கியமானது அவர் ரொம்ப வேதனைப்பட்டது. விஜயகாந்தே ரொம்ப வேதனைப்பட்டு சொன்ன விஷயமே வந்து அவருக்கு கல்யாண மண்டபத்தை இடித்தது. இன்றைக்கு உள்ள பல பேருக்கு அந்த கல்யாண மண்டபம் எவ்வளோ இடத்துல இருந்துச்சுங்கிறது தெரியாது. ஒரிஜினலாக அந்த கல்யாண மண்டபம் வந்து 1 ஏக்கர் 56 சென்டில் உள்ள கல்யாண மண்டபம். இது வந்து கொள்ளையடிச்சது கிடையாது. இந்த ஒரு பொன்முடி மாதிரி அங்கே சைதாப்பேட்டையில் 3300 சதுர அடியை வந்து மாமியாருக்கு பேரில் அதாவது இப்போ புறம்போக்கு இடத்த பட்டா போட்டு வாங்கி புறம்போக்கு இடத்துல பட்டா போட்டு மாற்றலை, சொந்த இடமா அவர் வச்சுருந்தார். இன்னொன்று முரசொலி அலுவலகம் நினைக்கிறீங்களா, அதுவே வந்து இன்னொரு இடத்துல இருந்து பிடுங்கி எடுத்த இடம் தான். இன்னும் சொன்னால் பஞ்சமி நிலத்துக்குள்ள தான் அவங்க இன்றைக்கு வரைக்கும் இருக்காங்க. இன்றைக்கு வரைக்கும் மூலப்பத்திரத்தை அவங்க காணிக்கவே இல்லை. அது வந்து இப்படி தான் சமாதானம் சொன்னாங்களே வெளியே இன்றைக்கும் காணிக்கல. என்னென்னா அந்த இடம் ஆக்கிரமிப்புன்னு அர்த்தம், பஞ்சமி நிலத்தை ஆட்டை போட்டதுன்னு அர்த்தம். ஆனால் அந்த மனுஷன் அப்படி பண்ணலை. ஆனால் இவருடைய கல்யாண மண்டபத்தை இடித்து 1 ஏக்கர் 56 சென்ட் இருந்த இடத்துல இப்போ 20 சென்ட் தான் இருக்குது. அந்த வரைபடமே நீங்கள் நல்ல மேலேருந்து ஒரு கழுகு பார்வையில் பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த கல்யாண மண்டபத்தை டேமேஜ் பண்ணணுங்கிறதுக்காக வேண்டி அதை திட்டமிட்டது. அந்த சமயத்தில் இவரும் போய் பார்த்தார். ஏன்னா இவர் விஜயகாந்த் அவர்களுக்கு திருமணம் பண்ணி வச்சதே கருணாநிதி தான். கருணாநிதி முதலமைச்சராக 2006 இருந்து அதுக்கு பிறகு இருக்க அந்த காலகட்டத்தில் தான் கல்யாண மண்டபத்தை இடித்தாங்க. அந்த நேரத்தில் இவங்க மத்திய அமைச்சராக டிஆர் பாலு, மத்திய காங்கிரஸ் திமுக கூட்டணி தான் மத்தியில் இருந்துச்சு. டிஆர் பாலு வந்து சாலை போக்குவரத்து துறை அமைச்சர். அவர் தான் இந்த பிளான் எல்லாம் போட்டு இடித்தது. இன்னும் அவருக்கு எவன் கொல்லி வைக்கணும்னு தெரியல. அது ஒரு பக்கம் இருக்குது. ஏன்னா இப்படி தானே நீங்கள் இன்னொருத்தர் பண்ணேன் உங்களுக்கு அதானே விடியும். அதே மாதிரி தான் இப்போ பண்ணி அந்த கல்யாண மண்டபத்தை இடித்து அந்த நேரத்தில் அந்த மனுஷன் சொன்ன வார்த்தைகள் பயன்பாட்டிற்காக வரும்போது சாலை தேவை பட்சம் இருக்கும்போது அந்த இடத்துல அதை இடிக்க, அதாவது இப்போ வந்து ஒரு நல்ல மனுஷன். வந்து விஜயகாந்த் அடிப்படையில் ஒரு தேசியவாதி அவர். அதனால தான் அவர் கட்சியிலே தேசிய அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தி தான் அவர் வச்சுருந்தார். ஒரு தெய்வீகத்தை உள்ளடக்கியவர், அவர் கடவுள் நம்பிக்கை உள்ள ஆள். இந்த கோஷ்டி மாதிரி கிடையாது. அப்போ இவர் அதே மாதிரி இந்தியெல்லாம் வந்து எல்லாம் படிக்கணும்னு சொன்னாள். எல்லாமே ஒரு இவங்களுக்கு எதிராக இல்லை இவங்களோட நிலைப்பாட்டிலேருந்து மாறி நின்று ஒரு ஆள் தான். நல்ல மனுஷன். எல்லாம் வாரி வழங்கின வள்ளல் கடைசி வரைக்கும். இன்னும் சொல்ல போனால் சினிமா துறையில் இருக்கிறதுனால நான் ஒரு கூடுதலாக ஒரு தகவல் சொல்கிறேன். அவருடைய ப்ரொடக்ஷன்லேருந்து ஆரம்பிக்கக்கூடிய படத்துல எல்லாம் பொதுவாக வந்து சினிமா துறையில் வந்து ஒரு விஷயம் நடக்கும். இந்த நடிகர்கள், அதாவது குறிப்பாக ஹீரோ ஹீரோயின் இவங்களுக்கெல்லாம் தனி கேரியரில் சாப்பாடு வரும். அவங்களுக்கு ஹைடெக் சாப்பாடு. அதே சமயத்தில் இந்த டெக்னீஷியன்லேயும் கீழே இருக்காங்கல்ல, லைட் பாய், லைட் மேன், அப்புறம் கிரெயின் ஆப்ரேட்டரு, இந்த மாதிரி கீழே இருக்காங்கல்ல, இந்த மாதிரி கீழே இருக்கக்கூடிய அந்த வேலை ஆட்களுக்கு வந்து ஏதோ போனா போட்டுன்னு ஒரு சாப்பாடு போடுற மாதிரி போடுவாங்க, இன்னொரு சாப்பாடு போடுவாங்க. இவங்களுக்கு நல்ல சாப்பாடு, அவங்களுக்கு எப்படி இருக்கும். இதை மாற்றி இவர் தான் பண்ணார். இவருடைய ப்ரொடக்ஷனில் படம் ஆரம்பிக்கிறாங்கன்னா எல்லாத்துக்கும் பிரியாணி போ. அங்கே தனியாக ஆடு வெட்டுவாங்க, இல்லைன்னா கோழி வெட்டுவாங்க, ஏதாவது வெட்டி தனியாக ஒரு இது அந்த சாப்பாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுத்து எல்லாரும் சமமாக எல்லாரும் வயராக சாப்பிட்ணும்னு நினைக்காது. பெரிய எண்ணம் இல்லை. எல்லாரும் அதுமாதிரி பண்ணலை. எம்ஜிஆர் பண்ணார். எம்ஜிஆர் இதேமாதிரி டபுள் பந்தி வச்சுருந்ததை காலி பண்ணி ஒரே பந்தினி அன்னைக்கு சினிமாவில் கொண்டு வந்தது. சினிமா மட்டும் இல்லை, நிறைய வாரி வழங்கியிருக்காரு. எல்லாரும் சம்பாதிக்கிறாங்க சினிமாவில். அவரும் சம்பாதிச்சதை விட அன்றைக்கி விஜயெல்லாம் எக்குத்தப்ப அதை விட பல மடங்கு சம்பளம் அன்னைக்குள்ள சூழ்நிலைக்கு கூடுதலாக வாங்குறாங்க. ஆனால் மக்களுக்கு எவ்வளவு அவங்க சம்பளத்தில் இருந்து அவங்க சம்பாத்தியத்தில் இருந்து கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா விஜயெல்லாம் 0வாக தான் இருக்கும். மற்றவங்க இதில் தான் வந்து ஸ்டிக்கர் ஓட்டுற மாதிரி தான் அவருடைய இது. எனக்கு தெரியும், அது அப்படி தான் போயிட்டுருக்கே ஒழிய அவங்க கை காசை வந்து செலவு பண்ண மாட்டாங்க. இந்த விஷயத்தில் விஜயகாந்த் செலவு பண்ணார். நிறைய பேருக்கு நல்லது செய்தார். அது விஜயாக இருந்தாலும் சரி தான், இல்லைனா சூர்யாவாக இருந்தாலும் சரி தான். இவங்களெல்லாம் வெளியே கொண்டு வந்ததில் அவருக்கும் ஒரு பங்கு உண்டு. ரசிகர் மன்றமே வந்து ரசிகர் சங்கமே, நடிகர் சங்கமே கடலில் தத்தளிச்சுட்டு இருந்த நேரத்தில் கூட அதை தூக்கி நிப்பாட்டினார். இப்படியெல்லாம் பட்ட ஒரு நல்ல மனிதர் கருணாநிதியை வந்து நேரில் பார்த்து சொல்கிறார். அவர்கிட்ட அதுக்கு இன்னொன்று, கருணாநிதி இப்படி ஒரு நல்ல மனிதராக இருக்கனால இப்படி உங்களுக்கு வந்து இது பொது இதுக்கு தான் வருது.
இது மத்திய அரசு எடுக்கிற ஒரு பெரிய பாலம். நமக்கு வந்து கோயம்பேடு வந்து ரொம்ப டிராஃபிக் ஜாம் ஆகுது. அதனால் நம்ம வந்து வேறு வழி இல்லைன்னா அவரை கூப்பிட்டு பேசலாம். அதுக்கு என்ன நஷ்ட ஈடோ அதை தருவாங்க. நீங்கள் அதை மாற்று இடம் உங்களுக்கு நாங்கள் தாரோம், இல்லை மாற்று இடத்துல நீங்கள் மாற்றி வைங்க, எது வேணாலும் பேசலாம். நீங்கள் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனுஷன் தான் அவர். ஒன்றும் முடியாதுன்னு சொல்ல போகிறது இல்லை. இந்த பக்கம் இருக்கிறத நீங்கள் அந்த பக்கம் மாற்றி கொடுப்பீங்க, அவ்வளோதானே? இல்லை, அதையும் அவரே பதிவு பண்ணியிருக்காருல்ல, மக்கள் நலத்துக்காக தான் நான் கொடுத்துருக்கேன், இடிச்சிட்டாங்க, சரி போனால் போது விட்டுறா அப்படின்ட்டு அவரும் பதிவு பண்ணியிருக்காரு. அது கடைசியாக அதுக்கு முன்னாடி அவர் என்ன செய்தார்னா மாற்று பிளான் எடுத்துகிட்டு போனார். இதை இடிக்காமல் அதே திட்டத்தை, அதே அளவு சாலையில், அதே அளவு பாலத்தை இதை இடிக்காமையே பண்ண முடியுங்கிறத ஒரு மாற்று இதை எடுத்துகிட்டு போய் கொடுத்து கருணாநிதியை பார்த்து அந்த முதலமைச்சராக இருக்கும்போது அவர் கையில் கொடுத்து இதெல்லாம் அவர் ஒரிக்க வச்சார். நமக்கு கல்யாணம் பண்ணி வச்சது இவர் தானே அப்படிங்கிற உரிமையோட கூட இருக்கலாம். ஆனாலும் அவருக்கு பங்குக்கு அவர் செய்தார். ஆனால் அதை இவங்க பண்ணலையே. இது வந்து உங்களுக்கு அந்த மேப்பு, அதாவது ஒன்றும் இல்லை சார், உங்களுக்கு வந்து அந்த இடத்துல விஜயகாந்துக்கு இதை கொடுக்கணும், ஒரு பாலமும் தேவைப்படுது, கரெக்டாக பயன்படுத்திட்டாங்க. விஜயகாந்த் கல்யாண மண்டபத்தை சின்ன பின்னமாக ஆக்கிட்டாங்கல்ல சார். கிட்டத்தட்ட நீங்கள் பாருங்களேன், 1 ஏக்கர் 56 சென்ட் இருந்த இடத்துல வெறும் 20 சென்ட் தானே இருக்குது. இப்போது பாக்கி அவ்வளோத்தையும் காலி பண்ணிட்டாங்களா சுத்தமாக. வேணுக்குன்னு தானே அந்த வரைபடத்தை நீங்கள் அங்கே இழுத்து போட்டிருக்கீங்க. நீங்கள் ஒரு 20 அடி மேற்கே இல்லைன்னா தெற்கே இழுத்து போட்டிங்கன்னா ஒன்றும் அங்கே பெருசாக பாதிக்காது. ஆனால் இந்த மண்டபம் தனியாக சேஃபாக இருக்கும். அப்போ உங்கள் நோக்கம் வந்து இதை இடிக்கணுங்கிறனால அங்கே பர்பஸாக பண்ணிங்க. நான் இன்னொரு கேள்வி கேட்குறேன். இந்த பஞ்சமி நிலத்தில் இருக்குல்ல முரசொலி அலுவலகம் இருக்கக்கூடிய அது அறக்கட்டளைக்கு இப்போ வச்சுருக்காங்க. அது இருக்குல்ல, அது எங்கே இருக்குது? நீங்கள் கோடம்பாக்கம் ரயில்வே பிரிட்ஜுக்கு மேலே இருக்குது, அதை ஒட்டி இருக்குது கரெக்டாக. அதுக்கு வடக்கு பக்கத்தில் இது இருக்குது. அந்த பாலத்தை ஏன் சார் அகலப்படுத்தலை? எவ்வளவு காலமாக நெருக்கடியில் இருக்குது. யாராவது ஒருத்தர் கோடம்பாக்கம் வழியாக டி நகர் வரணும்னா வர முடியுதா? அங்கேருந்து திருப்பி அதே பாலத்தில் தான் நம்ம வர வேண்டியது இருக்குது. இப்போ ஒரே இதில் தான் வரணும். ஆனால் இது ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி ஓகே. இன்றைக்கி அப்படி இல்லை. 20-30 வருஷத்துக்கு முன்னாடி அது ஓகேவாக இருந்துச்சு. இன்றைக்கி அப்படி இல்லை. இந்த பாலம் பத்தாது. அப்போ நீங்கள் அதை விரிவுபடுத்தியிருக்கணும்ல, ஏன் படுத்தலை? அதுக்கு எதுக்கு நீங்கள் நார்த் உஸ்மான் ரோட்டில் ஒரு பாலத்தை கொண்டு போட்டாங்க? எதுக்கு போட்டாங்க? முரசொலி இருக்குன்றதுனால மாற்றி. சந்தேகமே கிடையாது. நீங்கள் இதை விரிவுபடுத்தினீங்கன்னா முரசொலி அலுவலகம் வந்து பாதிக்கப்படும். அதை பாதியை எடுக்க வேண்டியது இருக்கும். இவ்வளோத்துக்கும் அது வந்து பஞ்சமி நிலம், உங்கள் நிலமும் கூட கிடையாது. அது ஆட்டை போட்ட நிலம். அதுலேயே ஒரு பகுதி கூட பெயரக்கூடாது. ஒரு பகுதி தான் ஒன்றும் முழுக்க போகாது. ஏன்னா நீங்கள் என்ன தான் தேவையான அளவு தானே எடுக்க போகிறாங்க. இந்த என்ஜினியர்ஸ் அவங்க பொது இதில் எடுக்கும்போது அந்த கரெக்டாக எவ்வளோ தேவை அதை மட்டும் தான் எடுக்க போகிறாங்க. ஆனால் நீங்கள் அதில் ஒரு இஞ்சி கூட போகக்கூடாதுன்னு நினச்சிங்க. அப்போ அதுக்காக வேண்டி இன்னொரு பாலத்தை போட்டிங்களே, அது எதுக்கு நீங்கள் நார்த் உஸ்மான் ரோட்டில் ரோடு போட்டிங்க? நீங்கள் இங்கேருந்து போகுது பாலம், இதுதான் டிராஃபிக் அதிகமாக இருக்குது. இந்த பாலத்தை தான் நீங்கள் அதிகப்படுத்தணும், அகலப்படுத்தணும். அதை விட்டுட்டு எதிராக இருக்கக்கூடிய ரோட்டை கிராஸ் பண்ணி போடக்கூடிய ரோட்டுக்கு எதுக்கு நீங்கள் போட்டிங்க? அதை போட்டால் டிராஃபிக் குறைஞ்சிட்டேன் அன்னைக்கு இல்லை, எங்கே குறைஞ்சிருக்கு? அதே டிராஃபிக் தான் இருக்குது. என்ன நீங்கள் இதை அகலப்படுத்தினா தானே. நீங்கள் இங்கேருந்து போகிறதுக்கு வழியும் பத்தலை, அங்கேருந்து எதிராக வரக்கூடியவனுக்கும் பத்த மாட்டேங்குது. அந்த பாலத்தை இன்னைக்கு வரைக்கும் பண்ணல. இனிமேல் திருப்பி அண்ணாமலை ஐபிஎஸ் வரணும், தமிழக முதல்வராக வந்து அதுக்கு பிறகு இதை கையில் எடுத்தால் மட்டும்தான் அந்த பாலம் பெருசாகும். அது வரைக்கும் வரவே வராது. ஏன்னா அவ்வளோ பெரிய சுயநலவாதிகள் இவங்க. பாருங்கள், நீங்கள் சொன்ன பாயிண்ட்டுக்கு வரேன். இந்த மாதிரி அந்த பாலத்தை, அந்த கல்யாண மண்டபத்தை, ஆண்டாள் அழகாக இருக்க திருமண மண்டபத்தை இடித்து தரைமட்டமாக்குனாங்க. அன்னைக்கு திரு விஜயகாந்த் அவர்கள் வந்து அதை போய் பார்த்துட்டு அவர் சொன்ன, அதாவது அவர் உள்ள குமுறலோடு சொன்ன வார்த்தையை அப்படியே சொல்கிறேன். நேற்று மண்டபத்தை போய் பார்த்தேன் சார், இடித்து கிடந்த மண்டபத்தை பார்த்தா குடல் அருந்து தொங்குற மாதிரி இருக்குது. வேர்வை சிந்தி சேர்த்த காசு சார் அது. சில பேர் மாதிரி ஊரை அடித்து உலையில் போட்டு சம்பாதிச்சதில்லை, ஊழல் பண்ணி சேர்க்கலை, கடன் பட்டு கஷ்டப்பட்டு கட்டி முடித்த மண்டபம் சார் அது. அது இன்னைக்கு கண் எதிர நொறுங்கும் போது மனசில் சுருக்குன்னு ஒரு வலிக்குது சார்னு சொன்னார். கடைசியாக சொன்னார். அவ்வளோதான், சரி போட்டோம் அப்படின்னு. அதுக்கு பிறகு தான் நீங்கள் சொன்ன பையன், சரி மக்களுக்கு தானே ரைட்டு அப்படின்னா கூட என்ன நம்மளை பழி வாங்கணும்னு சொல்லி எடுத்தால் கூட அந்த இடத்துல அது மக்களுக்கு தான் பயன்படுது, அதனால் போட்டோம்னு சொல்லிட்டு அதை உயர்ந்த மனிதர். அந்த இடத்துல ஒரு உயர்ந்த மனிதருங்கிறத அடையாளப்படுத்திட்டார். கரெக்டாக படிக்காத ரொம்ப பெரிய மெத்த படிப்பும் படித்த ஆள் கிடையாது. ஆனால் உள்ளம் பெருசாக இருக்குல்ல, காமராஜர் மாதிரி ஒரு உள்ளம், எம்ஜிஆர் மாதிரி ஒரு வள்ளல் இருக்கிறதுனால அவர் அதை பண்ண முடிஞ்சுது. ஆனால் இதில் ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கணும். இந்த மாதிரிலாம் பண்ணிவிட்டு அதனுடைய இதுதான் இன்றைக்கி பாருங்கள், நேராக போய் அங்கே போய் நாங்களும் இருக்கோம் அப்படின்னு காணிக்கிற மாதிரி அங்கே போய் அப்போ மகன் ரெண்டார், அதாவது மு.க. ஸ்டாலின், அப்புறம் வந்து ஓங்கோல் இளவரசர் உதயநிதி ஸ்டாலின், இவங்க எல்லாம் போய் முன் வரிசையில் போய் நிற்கிறாங்க மாலை போடுறதுக்கு. இல்லை, கடைசி நேரத்தில் அந்த மரியாதையை செலுத்தணுன்றதுக்காக தான் அவங்க வந்திருப்பாங்க. சரி, மரியாதை செலுத்தலாம்ல, ராஜாஜி காரில் கொண்டு வைக்க ஏற்பாடு பண்ணியிருக்க வேண்டியது தானே. அதுவும் ஒரு அண்ணாமலை ஒருத்தர் சொன்னால் தான் அதுக்கு பிறகு உங்களுக்கு ஞானோதயம் வருது. அவ்வளவு பெரிய தத்திகளாக நீங்கள் இருக்கீங்க. ஒரு முதலமைச்சர் தானே, ஒரு அதிகாரி சொல்ல மாட்டாங்களா அந்த டிராஃபிக் இதாகுது, ரொம்ப நெருக்கடி ஆகுது, அதனால் மாற்று இடத்துல வைக்கணுங்கிற ஒரு சஜஷன் சொல்ல மாட்டாங்களா? பண்ணலையே, யாரும் அந்த யோசனையே சொல்லலையே. இல்லை, விஜயகாந்துக்கு இவ்வளோ கூட்டம் வராது அப்படின்றத வந்து அரசாங்கம் வந்து கணிச்சிருக்காதோ? அரசாங்கம் இல்லை, அது வந்து அப்போ வந்து நீங்கள் சொல்கிறதுல இருந்ததுனால இவ்வளோ கூட்டம் வந்ததுனால நானும் இருக்கேன் வாண்டடாக வந்து வண்டியில் ஏறுறாங்க, அப்படி தானே? கூட்டம் யாரும் வரலைன்னா கண்டுக்காமல் கோபாலபுரத்தில் உட்காந்துருந்துருப்பாங்க.
டிவி பார்த்துட்டு. ஆனால் இப்போ கூட்டம் வந்துட்டு போச்சு. ஏன்னா அந்த மக்களுக்கு அந்த ஏன்னா மக்கள் எல்லாரும் கிராஸ் பண்ணி தான் வராங்க. வெறுமனே விஜயகாந்தனுடைய தேமுதிக தொண்டர்கள் மட்டும் வரல, பாஜக காரங்களும் வந்திருக்காங்க, பொதுமக்களும் வந்திருக்காங்க. எப்போவோ ஒருக்கா விஜயகாந்த மனசில் ஏற்றிருப்பாங்க, அவருடைய படத்தை பார்த்துருப்பாங்க, அவங்கெல்லாம் கூட வந்திருக்காங்க. அவங்க திமுக கூட ஓட்டு போட்டவங்களா இருக்கலாம் கழிஞ்ச தேர்தலில். ஆனால் அவங்கெல்லாம் கூட வந்து நேற்று 2 நாளாக வந்து நின்று நேரம் அவங்களே வந்து மன வேதனை. ஏன்னா ஒரு நல்ல மனுஷன், வேற ஒன்று, துணிச்சலானவர், நல்ல மனுஷர், ஒரு தேசியவாதி, இந்த மாதிரிப்பட்ட அடிப்படை குணங்கள் தான் அவருக்கு. இன்னைக்கு இன்னொரு பெரிய காமெடி விஷயம் என்னென்னா, அன்னைக்கு இதே சன் டிவி இந்த இவங்க பரிவாரங்கள் அவ்வளோ தானே அவரை கிண்டல் பண்ணாங்க. அவரை தானே பண்ணீங்க நீங்கள் வந்து வடிவேலை தூக்கி கொண்டு மேடையில் விட்டு விஜயகாந்தை திட்டுறதுக்காக வேண்டிய விட்டு, விஜயகாந்தை வந்து குடிகாரன்னு சொன்ன ஆள் யாரு? இந்த யோக்கியர் வடிவேல். இவர் யாரு? குடிகாரன். இவர் அவரை குடிகாரன்னு என்னை சொன்னார். மேடையில் விழுந்து ரசிக்கலையா? அது கருணாநிதி இருந்தார், அதே மேடையில் மு.க. ஸ்டாலின் இருந்தார், டிஆர் பால் இருந்தார், எல்லாரும் தான் மேடையில் உட்காந்துருந்த. மத்திய சென்னை எம்பி தயாநிதி மாறன் இருந்தார், எல்லாரும் தான், கனிமொழி, எல்லாரும் தான் அந்த மேடையிலேருந்து சிரித்து ரசித்தாங்களே சார். ஆனால் ஒரு விஷயம் பார்க்கணும், அந்த விஜயகாந்த் அவ்வளோ தூரம் கீழ்த்தரமாக பேசி, கேவலப்படுத்தி, இழிவுபடுத்தி, என்னெல்லாமோ பேசி, நீ முதலமைச்சர் ஆகிறேன்னா நான் வந்து கவர்னர் ஆவேன், நீ பிரதமரானா நான் வந்து ஜனாதிபதி ஆவேன், இப்படிலாம் பேசி இழிவுபடுத்தி பேசினார். எங்கேயாவது ஒரு இடத்துல வடிவேலை வந்து விஜயகாந்த் வந்து விமர்சனம் பண்ணினார்னு சொல்லுங்கள். ஒரு வார்த்தை அவர் கடைசி வரைக்கும் அதை பற்றி பேசவே இல்லை. அதான் உயர்ந்த மனிதன், அதனுடைய அழகு அதுதானே பண்ணார். சரி, நல்ல காரியம். இதனால் திமுக இன்னைக்கு வந்து ஆதரவு எக்குத்தப்பாக இருக்குது. மக்கள் ஆதரவு அதிகமாக போச்சுது. ஏதோ யாரும் வரமாட்டாங்கன்னு நினச்சாங்க, ஆனால் நிறைய பேர் வந்துட்டாங்க. அவங்க பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் சொல்ல கணக்குப்படி பார்த்தா 15 லட்சத்துக்கு மேலே வந்திருப்பாங்க. இது வரைக்கும் யாருக்கும் இல்லாத கூட்டம்னு சொல்கிறாங்க. சரி, இருக்கட்டும். ஆனால் நம்மளுடைய கணக்குப்படி ஒரு காமராஜர், ஒரு அண்ணாதுரை, ஒரு எம்ஜிஆர், ஒரு ஜெயலலிதா, அவங்களுக்கும் இதே மாதிரி மக்கள் வந்து மக்களால் நான், மக்களுக்காகவே நான் சொல்லிட்டு அந்த இதை வந்து புதைக்கு உள்ளே இறக்கும்போது எல்லாம் பார்த்துட்டு இருந்த டிவியை பார்த்துட்டு இருந்தவொடனே கண்ணில் கண்ணீர் வந்துச்சு, நான் உள்பட. அந்த அளவுக்கு அது வந்து பாதிப்பை ஏற்படுத்திச்சு. அன்னைக்கு மக்கள் செல்வாக்கு கூட்டம்லாம் வரதான் செய்யுது, வரலைன்னு சொல்ல முடியாது. ஆனால் அதையும் தாண்டி, ஏன்னா அவங்களாவது ஒரு பெரிய முதலமைச்சர், கடைசியில் அவர் இறக்கும்போது கூட அவங்க வந்து அந்த ஒரு முதலமைச்சருங்கிற இடத்துல இருந்தவங்க. ஜெயலலிதாவை பொறுத்த வரைக்கும். எம்ஜிஆர் அதே மாதிரி அந்த மாதிரி உயரத்தில் இருந்தவர். காமராஜர் சொல்லவே வேண்டாம். இந்த மாதிரி சிஎன் அண்ணாதுரை முதலமைச்சராக இருந்தவர். அப்போ இவங்கெல்லாம் வந்து முதலமைச்சராக இருந்து அதனால் மக்கள் ஆதரவு அதிகமாக வந்துன்னு கூட நம்ம சொல்லலாம். ஆனால் விஜயகாந்த் யார்? முன்னாள் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர், அவ்வளோதான். ஒரு சிறந்த ஒரு நடிகர், புரட்சி கலைஞர், அவ்வளோதான். மற்றபடி வந்து எல்லாம் நிறைய நடிகர்கள் இறந்து போயிருக்காங்க. இருந்தாலும் இந்த அளவுக்கு மக்கள் வந்திருக்கு அப்படிங்கிறதுல ஒரு முக்கியமான தானே, சிவாஜியை விட கூடுதல். அப்போ நடிகரை தாண்டி தானே அவரை ரசிச்சிருக்காங்க, எல்லாம் ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்னு தானே இந்த இடத்துல. அதனால் இவங்க நாங்களும் இருக்கோம்னு சொல்லிட்டு துண்டு விரிக்கிறாங்க, துண்டு போட்டாங்கிறதா என்னோடு. ஆனால் இதில் கூட அரசாங்கமே முன் வந்து அந்த இதை செய்திருக்கணும். ராஜாஜி காலில் வச்சிருக்கணும். முதலாவது கூட்டம் வருதுன்னு தெரிஞ்ச உடனே மாற்றிருக்கணும். வருதுன்னு அப்போ அதை கூட உங்களுக்கு புரியலையே, எங்கெங்கேருந்து மக்கள் கிளம்பி வராங்கன்னு தெரியாதா? ஒரு அரசாங்கம் நடத்துகிறாங்க தானே, அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும்ல. அண்ணாமலை போய் அந்த கூட்டத்தில் போய் பார்த்து எல்லாம் பண்ணிவிட்டு ப்ரெஸ்ஸில் வரும்போது இந்த மாதிரி ராஜாஜி காலில் வைக்கணும், அவருக்கு உரிய மரியாதையை கொடுக்கணும், முடிஞ்சுன்னா நீங்கள் வந்து மெரினா பீச்சில் கூட நீங்கள் வந்து அவருடைய இதை வைக்கலாம், அவருக்கு ஒரு நினைவு மண்டலம் கட்ட, இப்படியெல்லாம் கோரிக்கை வச்சுட்டு போன பிறகு தான் மு.க. ஸ்டாலின்கிற முதலமைச்சருக்கே தோணுது, ஓஹோ ஆமாம் கூட்டம் அதிகமாக இருக்கோ. ஏன்னா அவர் அண்ணாமலை சொன்னது மாதிரி அங்கே கொண்டு வச்சு, அண்ணாமலை சொல்லிவிட்டு அங்கே கொண்டு சொன்னதுனால இங்கே வச்ச மாதிரி இருக்கும், அதனால் தீவு தடலுக்கு மாற்றும். ஆனால் அங்கே நல்ல ஏற்பாடெல்லாம் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதை இப்போ பார்க்கும்போது அதெல்லாம் ஏற்பாடெல்லாம் பண்ணிட்டேன். ஏன்னா பழையபடி குறை சொல்லிடுவாங்க யாராவது. அதனால் அந்த அடிப்படையில் அவர் போய் மக்கள் கூட்டம் அதிகமாக வந்ததுனால நாங்கள் போய் பார்க்க போகிறேன்னு போனாரே ஒழிய, மற்றபடி வந்து விஜயகாந்துக்கு மேலே உள்ள நம்பிக்கை, அவ்வளோ பாசம் இருந்துச்சுன்னா, இவர் விஜயகாந்த் கல்யாணம் பண்ணி வச்சதே இவங்க அப்பா தானே. அன்றைக்கி மேடையில் இவங்கெல்லாம் சேர்ந்து தானே இருந்தார். இவர் துணை முதலமைச்சர், இவளுக்கு கல்யாண மண்டபம் இடிக்கும்போது துணை முதலமைச்சராக இருந்தார்னு நினைக்கிறேன், இருந்தார். அதனால் இவங்கெல்லாம் சேர்ந்தானே இருந்தாங்க. கட்சியில் 2ஆம் கட்ட தலைவர் இவர் தானே, கருணாநிதிக்கு அடுத்த லெவலில் தானே இருந்தார். அப்போ அன்றைக்கி இவர் நினச்சா தடுத்துருக்கலாம், ஏன் தடுக்கலை? டிஆர் பால் அதை மேப் எப்படி போடுன்னு சொன்னாலே அவர் தானே, கருணாநிதி தானே. இப்படி போட்டு இடிச்சதை தவறு. அதனால் சொன்னார், குடலை அறந்து தொங்குற மாதிரி இருந்துன்னு சொன்ன வேதனையோடு சொன்னார். அந்த வேதனை உங்களை சும்மா விடாது, திமுகவை சும்மா விடாது, பதம் பார்த்துடும். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, அவருடைய ஒரு துணிச்சலான ஒரு முன்னெடுப்பு. 2005 கட்சி ஆரம்பித்தார், 2006 அவர் வந்து விருதாச்சலம் தொகுதியில் நின்று அவர் வெற்றி பெற்றார். அந்த நேரத்தில் அவர் 8.38% ஓட்டு வாங்கினார். இன்றைக்கி வரைக்கும் அவருக்கு அந்த ஓட்டு இருக்குது. இப்போ சமீபத்தில் குறைஞ்ச மாதிரி ஒரு இதை சொல்கிறாங்க, குறைஞ்சிருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுமாதிரி 2011 சட்டமன்ற தேர்தலில் வரும்போது பார்த்திங்கன்னா, ஜெயலலிதா அவங்க கூட கூட்டணி வச்சு 41 இடத்துல நின்று 29 இடங்களில் வெற்றி பெற்றாங்க. அன்றைக்கி திமுகங்கிறது 3ஆவது இடத்துக்கு போயிட்டு, 3ஆவது இடம், 23 சீட்டு தான் அவங்களுக்கு கிடச்சிது. சட்டசபையில் எதிர்கட்சிக்கு வரிசையில் கூட எதிர்கட்சியாகவே இல்லை. அப்போ எதிர்கட்சி தலைவர் பதவியே வந்து விஜயகாந்த் அவர்களுக்கு தான் கிடச்சிது.
ஆனால் எனக்கு அதில் ஒரு சின்ன ஒரு கருத்து உண்டு. அவர் அந்த எலெக்ஷனில் அவங்க கூட கூட்டணி வச்சிருக்கக்கூடாது, வைக்காமல் தனியாக நின்று இவர் ஒரு மாற்றாக உருவாகி வந்தார். அவருடைய கிராஃபை பார்த்தா என்னால் அப்படி தான் அனலைஸ் பண்ண முடியும். கரெக்டாக வந்தார், மக்களுக்கு ஒரு நம்பிக்கை கொடுத்தாரு, ஒரு துணிச்சலான மனுஷன். இந்த மனுஷன் ஏதோ வித்தியாசமாக யோசிக்கிறாரு, ஒரு தேசியம் கலந்த ஒரு ஆளாக இருக்கார், தெய்வீகம் கலந்த ஒரு ஆளாக இருக்கார். ஒரு ஹிந்தி எல்லாரும் படிக்கக்கூடாதுன்னு இந்த கும்பல் சொல்லும்போது அண்ணாமதிமுக திமுக ரெண்டுமே ஹிந்தி படிக்கிறதுக்கு எதிராக நிற்கும் போது இவர் ஹிந்தி படிக்கணும், எல்லாரும் எல்லா மொழியும் கற்றுக்கணும்னு சொல்கிறாரு, போல்டாக சொல்லி வராரு, அந்த இடத்துல இருந்து வராரு. அப்போ அவருடைய நேர்மையான ஒரு ஆளாக இருக்கார், வெளிப்படையாக பேசுகிறாரு, எதுனாலும் உள் மனசில் உள்ளதை சொல்கிறாரு, ஒரு இரக்க சோபம் உள்ளவராக இருக்கார், வாரி வழங்கக்கூடிய ஒரு வள்ளலாக இருக்கார். இவருக்கு வாய்ப்பு கொடுக்கலான்னு வரும்போது இவங்க கூட்டணியில் போயிட்டார். அந்த இடத்துல நின்றுருந்தாருன்னா கண்டிப்பாக இவருக்கு ஒரு பெரிய வாய்ப்பு வந்திருக்கும். ஜெயலலிதா வராமல் இருக்கலாம், இல்லை கருணாநிதி ரெண்டுக்கும் பெரிய ஆதரவு இல்லாமல் போயிருக்கலாம். ஏன்னா திமுகவே ஆளுங்கட்சி இருந்த திமுகவே அடியோட காலி பண்ணி 23 சீட்டு கொண்டு விட்டுருக்கலாது. அப்படின்னா கண்டிப்பாக இவர் தனியாக நின்றுருந்தாருன்னா அந்த எலெக்ஷனில் வந்து, ஏன்னா 2006 அவர் வந்து 8.83% ஓட்டு வாங்கிட்டார். கண்டிப்பாக அவருக்கு ஒரு பெரிய மாற்றாக இவர் வந்திருக்க முடியும். அதை வந்து ஏதோ சூழ்நிலை, சந்தர்ப்ப சூழ்நிலையில் இவர் வந்து அதிமுகவோட போய் கூட்டணி வச்சதுனால, அது கூட்டணி வச்சதுனால, இந்த கட்சி இல்லாமல் அந்த கட்சி கூட்டணி வச்சாலும் இதே மாதிரி தான் இருந்திருக்க வாய்ப்பு இருந்திருக்கும். இப்போ அந்த கூட்டணி வச்சதுனால இவருக்கு கிடைக்கக்கூடிய அந்த ஆட்சி பண்ணக்கூடிய அளவுக்கு வரக்கூடிய, முதலமைச்சர் நாற்காலியில் உட்காரக்கூடிய அளவுக்கு வரக்கூடியதை அவர் ஏதோ பின்வாங்க, அது தவறி போச்சுங்கிற மாதிரி தான் என்னுடைய கருத்தாக அந்த இடத்துல இருக்குது. நேற்று இந்த சம்பவங்கள்லாம் நடக்கும்போது இந்த பக்கம் திமுகவை முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை பாமக தரப்பில் சந்தித்து ஒரு பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க. இந்த பேச்சுவார்த்தையினால் அரசியலில் ஏதாச்சும் மாற்றம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது? நிச்சயமாக. அதாவது டாக்டர் ராமதாஸ் அவருக்கும் நல்ல வயசாகிடுச்சு, ஆனாலும் வந்து இந்த ஒரு அரசியல் இதெல்லாம் தாண்டி அந்த விஜயகாந்துக்கு போய் ஒரு மாலை போட்டுக்கலாம். ஆனால் அவருக்கு பையனை தான் அனுப்பி விட்டுருந்தார். டாக்டர் அன்புமணி ராமதாஸ் தான் அதுக்கு போனார், அவங்க ரெப்ரசன்ட் போனாங்க. இருந்தாலும் இவர் வந்து அந்த ஏதோ ஒரு பழைய பகையை நினச்சிருக்கலாம், அது எனக்கு தெரியல. இவ்வளோ வயசான காலத்தில் அந்த பகை உணர்வை வைக்க வேண்டியதில்லை. வந்ததுனால அவர் சென்னைக்கு வராமல் தைலாபுரத்திலே இருந்தாருன்னா நம்ம இதை பற்றி பேசியிருக்க மாட்டோம். சென்னைக்கு வந்ததுனால தான் பேசுகிறோம். வந்தனால அதில் போய் எட்டி பார்த்து ஒரு மாலையை போட்டுருந்தா இன்னும் கொஞ்சம் நான் கௌரவமாக இருந்திருக்கும், ஒரு பெரிய மனிதர் அப்படிங்கிறதுல இருந்திருக்கும். அந்த இடத்துல அவர் கொஞ்சம் கீழே இறங்கிட்டாருங்கிற மாதிரி என்னுடைய மனசுக்கு எனக்கு அப்படி பட்டுச்சு. ரெண்டாவது நீங்கள் கேட்ட கேள்வி, இவர் முதலமைச்சரை போய் பார்த்தார், மு க ஸ்டாலின் அவர்களை போய் பார்த்தார். இது வந்து அவங்க சொல்லப்பட்ட, எப்போவுமே வந்து ஒரு சந்திப்பு ஒன்று நடக்கும், ஆனால் வந்து வெளியே சொல்லும்போது ஒரு காரணம் சொல்லுவாங்க, ஆனால் உண்மையிலே அங்கே இன்னொரு ஹிடன் அஜெண்டா ஒன்று இருக்கும். நான் அப்படி தான் பார்க்குறேன். இதுக்கு முன்னாடி இப்படி தான் நடந்திருக்கு. இவங்க சொன்னாங்க ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்தோன்னா அதுக்கு உடனே நடவடிக்கை தொடங்கணும், கண்டிப்பாக ஒரே நாளில் அது முடியாதுன்னு உலகத்துக்கே தெரியும். அப்போ இப்போ வந்து நாங்கள் இதை எடுப்போம்னு சொல்லிட்டு இவர் மு க ஸ்டாலின் அறிவிப்பார். அவர் அவர் அறிவிச்சிட்டாருன்னா இவங்க திமுக கூட்டணிக்கு போகிறாங்கிறத நம்ம உறுதிப்படுத்திடலாம். பேச்சுவார்த்தை நடந்தது என்னமோ திமுக கூட கூட்டணி, இவங்க இருந்தே ராமதாஸுக்கு வந்து திமுக கூட கூட்டணி வைக்கணுங்கிறதுல ரொம்ப உறுதியாக, கழிஞ்ச சட்டசபை தேர்தலையே இவங்க வந்து திமுகவுக்கு தான் ஆதரவு. ஆச்சரியமாக இருக்கும். சட்டசபை தேர்தலில் அதிமுக கூட்டணியில் பாமக இருந்துச்சு. சேப்பாக்கம் தொகுதியில் யார் நின்னாங்க? எந்த தொகுதி யாருக்கு கொடுக்க வேண்டிய தொகுதி? பிஜேபி கொடுக்க வேண்டிய தொகுதி. அது ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடிந்தே சுதாகர் ரெட்டி எல்லாத்தையும் கொண்டு வச்சு நிகழ்ச்சியெல்லாம் நடத்தி 6 மாதமாக அந்த அம்மா இருந்து மங்கனி வேலை பார்த்து, அது ஒரு சின்ன தொகுதிங்கிறனாலையும் அங்கே நிறைய முஸ்லீம் மக்கள் இருக்க, சமுதாய மக்கள் நிறைய பேர் ஒரு கணிசமான எண்ணிக்கை இருக்கிறனாலையும் அந்த இதிலே அது களம் கண்டு ஒரு 6 மாதமாக ஒர்க்கு ஆரம்பித்து பண்ணி அந்த தொகுதியில் நான் தான் நிற்க போகிறேன், அதை குஷ்பு தான் நிற்க போகிறாங்கன்னு சொல்லி இந்த பிஜேபி மட்டத்தில் எல்லாத்துக்கும் நல்லா தெரிஞ்சு போச்சுது. இவங்க இதை பயன்படுத்தி ராமதாஸ் அவர்கள் மூலமாக எடப்பாடி பழனிசாமியை பேசி அந்த தொகுதி எனக்கு தான் வேணும்னு சொல்லிட்டு வாங்கினார். டாக்டர் ராமதாஸ் வாங்கினார். அங்கே யாரை கொண்டு விட்டார்? கசாலியா ஏதோ ஒரு ஆள், அட்ரஸ் இல்லாத ஒருத்தனை கொண்டு விட்டார். அந்த ஆள் எத்தனை ஓட்டு வாங்கினா ஏதாவது தெரியுமா? தெரியாது. ஒருவேளை குஷ்பு நின்னா கூட உதயநிதி ஸ்டாலின் வெற்றி பெற்றிருக்க முடியும். ஏன்னா எல்லா இடமும் வரக்கூடிய தாக்கம் அங்கேயும் வந்திருக்கும், அவர் வெற்றி பெற்றிருக்கலாம். ஆனால் ஒரு டக் ஃபைட்டு கொடுத்துருப்பாங்கல்ல அந்த அம்மா, சரியான ஒரு நெக் இது கொடுத்து ஒருவேளை தோல்வி அடைஞ்சால் கூட ஆச்சரியப்பட்டதுக்குல. அந்த அளவுக்கு அந்த அம்மா, ஏன்னா நடிகை, பிரபலமான ஒரு ஆள், தொடர்ந்து 6 மாதமாக அந்த களத்தில் நிற்கிறாங்க. உதயநிதி ஸ்டாலின் அங்கே களத்தில் இல்லாத ஒரு ஆள் திடீர்னு தான் அந்த தொகுதிக்கே வராரு. அப்படின்லாம் பல விஷயங்களில் அவங்க வந்து வெற்றி பெறக்கூடிய அளவு கூட வந்திருக்கலாம். அப்போ அது வரக்கூடாது, அந்த எந்த வகையிலையும் நம்மளுடைய இளவரசருக்கு பாதிப்பு வரக்கூடாதுன்னு சொல்லி அந்த இடத்துல டாக்டர் ராமதாஸ்கிட்ட பேசி தானே அதை கன்வின்ஸ் பண்ணியிருக்காங்க. அந்த தொகுதி இல்லைன்னு அங்கே போயிருக்காதுல. இதுக்கு நம்ம எடப்பாடி பழனிசாமியும் உடந்தை தானே. அவருக்கு தெரியாமல் இருந்துன்னா அவர் அரசியலுக்கு லாய்க்கல. அவர் ஒரு சந்தர்ப்பவாதி தான், சூழ்நிலைக்கு தக்கவாறு ஆக்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்காரு. நம்பிக்கையான ஆள் கிடையாது, நம்பிக்கை துரோகியாக இருந்து வாழ்ந்துட்டு இருக்காரு. அது அரசியல் அப்படி தானே. சசிகலாவுக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணி தானே இவர் வந்தார். அதே மாதிரி இவர் ஓபிஎஸ்க்கு நம்பிக்கை துரோகம் பண்ணி தானே 4 வருஷம் ஆட்சியை முடிவு பண்ணார். திருப்பியும் வந்து அவர் செயலாளர் ஆகினால அவரை வந்து நம்பிக்கை துரோகம் பண்ணி தானே ஆகினார். பிரதமருக்கே நம்பிக்கை துரோகம் பண்ணி தானே இவர் 4 வருஷம் வண்டியை ஓட்டும்போது அவருடைய உதவி தேவைப்பட்டுச்சு. தேவைப்படல, இப்போ போட அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு நான் கட்சியை விட்டு இந்த கூட்டணிலேருந்து வெளியேறேன்னு வெளியேறி நிற்கிறாரு.
சரி இருங்க, இந்த இடத்துல வந்து ராமதாஸ் வந்து திமுகவுக்கு அப்பவுமே வந்து நல்ல க்ளீனாக அவங்களுடைய ஒரு அவங்க அண்டர் கிரவுண்டில் ஒரு பெரிய அண்டர்ஸ்டாண்டிங்கில் அந்த வண்டி ஓடிட்டு இருக்கு. இது மட்டும் இல்லை, இதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டெப்பு வாங்க. கருணாநிதி அவர்கள் இறந்து போயிட்டார். இறந்து போகணும் உடனே எப்படியாவது மெரினா பீச்சில் வந்து புதைக்கணும். இவர் போய் அன்றைய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியை மு க ஸ்டாலின் திமுக தலைவர், அவர் தானே அப்போ செயல் தலைவர், சரி அவர் வந்து நிற்கிறாரு, எப்படியாவது எங்கள் அப்பா அவங்க புதைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கையை நான் காலாக நினச்சி பிடிக்க கேட்குறேன், எனக்கு வந்து அனுமதி தாங்கன்னு கேட்குறாரு. அவர் கொடுக்கல. இல்லை உங்களுக்கு நல்ல வசதியான இடம், காமராஜர் இதுக்கு நினைவு மண்டபத்துக்கு பக்கத்தில் பண்ணலாம், இல்லை ராஜாஜி நினைவு மண்டபம் அப்படின்னு சொல்லிட்டு வேறு இடம் பெரிய இடம் இருக்குது உங்களுக்கு தாரேன்னு சொல்லிட்டாரு. கரெக்டாக? இப்போ உடனே அந்த கோர்ட்டுக்கு போகிறாங்க. கோர்ட்டில் போய் கேட்குறாங்க. கோர்ட்டுக்கு போகும்போது பாருங்கள், கோர்ட்டுகளும் இப்படி தான் இருக்குது. அது எப்படி சார் ஒரு வழக்கு நைட்டு 8 மணிக்கு ஆரம்பித்து காலையில் 8 மணிக்குள்ளே 12 மணி நேரம் நைட்டு முழிச்சிருந்து ஒரு வழக்கை பேசி 7 வழக்கு இருக்குது. அதில் யாருடைய பிணத்தையும் நம்ம புதைக்கக்கூடாதுன்னு சொல்லி 7 டிராபிக் ராமசாமி உள்ள ஒரு ஆள், பாமகவில் பாலு வக்கீல் பாலு அவர் ஒரு ஆள் அதை அப்போஸ் பண்ணது. அவங்க வந்து அங்கே இருக்கக்கூடிய ஜெயலலிதா இதை எடுக்கணும்னு சொன்னாங்க. யாருடையது என் மேற்கொண்டு அங்கே வைக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. இந்த இதில் எல்லா வழக்கும் ஒரே நாளில் எப்படி வாபஸ் ஆச்சு? ஒரே நாளில் ராத்திரி ஒரு இரவோடு இரவாக எப்படி சார்? அது எப்படி கோர்ட்டுக்கு இதில் எப்படி இது எனக்கு புரியலை. யானை ராஜேந்திரனா ஒருத்தர், அவர் ஏதோ கொங்கு மண்டலத்து டெல்டாவில் உள்ளவர், அவரெல்லாம் கூட இதில் வந்து வாபஸ் வாங்கினதா சொன்னாங்க. எப்படி முடிஞ்சது இதெல்லாம்? அப்போ ஒரே நாளில் சில மணி நேரத்துக்குள்ளார டாக்டர் ராமதாஸ் கிட்ட பேசி அவரை கன்வின்ஸ் பண்ணி, அதுக்கு நீங்கள் என்ன வேணால் டீல் பேசியிருப்பீங்க, அது வேறு திரைமறைவில் அவங்கள கன்வின்ஸ் பண்ணுற மாதிரி ஒரு இதை பண்ணிவிட்டு உடனே வாபஸ் வாங்கிட்டு போயிட்டாங்களா? வாபஸ் வாங்கினாங்களா இல்லையா? நடந்துச்சுல? அன்னைக்கே ஆதரவு தானே, திமுகவுக்கு ஆதரவான ஒரு நிலைப்பாட்டை தானே எடுத்திருக்காரு. இப்போ எப்போவுமே டாக்டர் ராமதாஸ் அவர்களுக்கு வந்து திமுக கூட ஒரு சாஃப்ட் கார்னர், திமுக கூட்டணியில் இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு இது. சூழ்நிலை தக்கவாறு நான் வெளியே இருந்தேன், இல்லை வேறு ஏதோ ஆதாயத்துக்கு வேண்டி வெளியே இருந்தேன், இப்போ நான் பழையபடி நாங்கள் வாரங்கிறது என்னுடைய பார்வை தான் சார். அவர் வந்து திமுகவுக்கு போகணும் அப்படிங்கிறதுல உறுதியாக இருக்கார். ரொம்ப நாளைக்கு முன்னாடியே இருந்தார். இப்போ வட மாநிலங்களில் காங்கிரஸுக்கு கொஞ்சம் அந்த 3 தொகுதிகளில் 3 மாநிலங்களில் வெற்றி பெறணும்னு எதிர்பார்த்தாங்க. ஒருவேளை அந்த 5க்கு 3 வந்திருந்து அப்படி ஏதாவது ஒரு சந்தர்ப்பம் வந்திருந்ததுன்னா இப்போ இதுக்கு முன்னாடியே வேகப்படுத்தியிருப்பாங்க. அது வராமல் போனதுனால சரி நம்ம காங்கிரஸை நம்பி பிரயோஜனம் இல்லை, தமிழ்நாட்டில் காங்கிரஸ் பெரிய கட்சி கிடையாது, அதில் திமுக தான் அங்கே பெரிய கட்சிங்கிற மாதிரி முடிவு பண்ணிவிட்டு இப்போ நேரில் போய் பார்த்துருக்காரு. இது நேரில் பார்க்கணும். அன்புமணி ராமதாஸ் போய் பார்த்துட்டார்ல, ஜாதிவாரி கணக்கெடுப்பு சம்பந்தமாக போய் பார்த்துட்டார். அதாவது முதல் கட்ட பேச்சுவார்த்தையை அவர் நடத்திட்டு போயிட்டார். இப்போ 36 நிமிஷம் பேசி ஒரு மனுவை கொடுக்க போன இடத்துல என்னதுக்கு 36 நிமிஷம் பேச போகிறீங்க? அப்போ நீங்கள் 2வது கட்ட பேச்சுவார்த்தையை நீங்கள் பழையபடி பேசுகிறீங்க. அதில் திமுகவில் உள்ள வன்னியர் சமுதாயத்தை சேர்ந்த மூத்த அமைச்சர்கள் எல்லாம் வரிசையாக உட்கார வச்சுட்டீங்க, துரைமுருகன் உட்பட எல்லாத்தையும் உட்கார வச்சு நீங்கள் முதலமைச்சரை பார்த்து ஒரு ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும்னு ஒரு கோரிக்கை வைக்கும்போது இந்த மூத்த அமைச்சர்களுக்கெல்லாம் என்ன வேலை? மனுவை கொடுக்க போகிறீங்க, கோரிக்கையை சொல்ல போகிறீங்க, 5 நிமிஷத்தில் வெளியே ஃபோட்டோ எடுத்துகிட்டு வெளியே வந்துட போகிறீங்க. அவர் அந்த துறை சார்ந்த அமைச்சரை வச்சு, இல்லை அந்த துறை சார்ந்த இதில் என்ன துறை இருக்குது? ஜாதிவாரி கணக்கெடுப்புக்கு எந்த டிபார்ட்மெண்ட்டில் வருது? அது கிடையாது. அப்போ அது எந்த அமைச்சரும் இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. இவரே பேசிட்டு உடனே அனுப்பலாம். இல்லை தலைமைச் செயலாளரை இது சம்மந்தமாக நம்ம கொஞ்சம் சில விஷயத்தை நம்ம முன்னெடுக்கலாமா வேண்டாமங்கிற மனு வந்த பிறகு தான் முடிவே பண்ணுவீங்க. அப்போ நீங்கள் வந்து ஒரு அரசியல் இதில் இப்படி தான் சார், வழக்கமாக முதல் சொன்ன மாதிரி தான், உள்ளால் ஒன்று பேசுவாங்க, அது வெளியே சொல்லும்போது வேறு ஒரு காரணத்தை சொல்லிட்டு போவாங்க. அது சீமான் கொண்டு அப்படி தான், அங்கே போயிட்டு வரும்போது வேறு ஒரு காரணத்தை, நான் எடப்பாடி பழனிசாமி இந்த விஷயத்துக்கு வேண்டி நான் பார்த்தேன்னு சொல்லிட்டு போனார். அவருக்கு ஒரு டீல் அங்கே நடந்துச்சு, அதை ஓகே ஆச்சுது. உடனே அவர் வந்து தேர்தல் வேலையை தொடங்கிட்டு போயிட்டே இருந்தார். இதுதான் இதே மாதிரி தான் இவங்களுக்கு வந்து இப்போ என்னென்னா திமுக கூடல பாமக கூட்டணிக்கு போகணும், அதை உறுதிப்படுத்துறதுக்கு அங்கே போய் பேசி ஃபைனலாக இப்போ பேசி முடிச்சிட்டாங்க. இதை நம்ம டிக்ளேர் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுப்பாங்க. இது ஒரு பாயிண்ட்டு. ஒருவேளை அப்படி இல்லை அப்படின்னா இந்த பக்கம் பாஜக தான் இப்போதைக்கு சாய்ஸாக இருக்குது. எடப்பாடி பழனிசாமி கூட போய் ஒன்றும் ஆக போகிறது இல்லைன்னு அவங்களுக்கு தெரியும். அதனால் பாஜக தான் சாய்ஸு. நான் திமுகவுக்கு போகிறேங்கிற மாதிரி அங்கே ஒரு பில்டப் கொடுத்துட்டீங்க அப்படின்னா, மனு கொடுத்து இதெல்லாம் பண்ணேன், அதனால் நாங்கள் திமுகவுக்கு போகிற மாதிரி இப்போ நம்ம பேச ஆரம்பிச்சிட்டோம்ல. இதை மாதிரி வந்து நம்ம அந்த இதில் தமிழக அரசியல் வட்டாரத்தில் இது பெரிய அளவில் நேற்றுலேருந்தே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இனிமேல் எல்லாரும் விவாதமும் பண்ணுவாங்க, எல்லாம் போயிட்டே இருக்கும். அப்போ இதை வச்சுட்டு இந்த பக்கம் டிமாண்டு ஜாஸ்தி பண்ணலாம். வட தமிழகம் முழுக்க நாங்கள் தான் இருக்கோம், எங்களுக்கு பாமக தான் இருக்குது, வன்னியர்னாலே எல்லோரும் நாங்கள் தான் வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லி இப்போ பிஜேபி கூட்டணியில் வந்து எங்களுக்கு சீட்டு அதிகமாக தரணும், அப்புறம் என்ன அன்புமணி ராமதாஸுக்கு மத்திய அமைச்சர் தரணும், அது கேபினெட் அமைச்சர் தரணும், அது இந்த துறை தரணும் அப்படின்னு சொல்லி டிமாண்டை ஜாஸ்தி பண்ணலாம். வேறு இல்லை வேறு என்ன எக்ஸ்ட்ரா என்னெல்லாம் கேட்கணுமோ இதெல்லாம் கேட்கலாம். மொத்தத்தில் டிமாண்டை ஜாஸ்தி பண்ணலாம் அந்த பக்கம். அதனால் ஒரே கல்ல 2 மங்க அடித்த மாதிரி இருக்கும். மக்களையும் மடையனாக்கிடலாம். ஜாதி வாரி கணக்கெடுப்பு சொன்னேன், அதனால் வந்து அதை நான் கோரிக்கையை நான் தான் முன்னெடுத்துட்டு போன மாதிரியும் சொல்லிக்கலாம். ஆனால் இது இப்போ நடக்காதுங்கிறது உலகத்துக்கே தெரியும். இன்றைக்கி ஒரு அறிவிப்பார், அது ஒரு கிடப்பில் கிடக்கும். எடப்பாடி பழனிசாமியாவது 10.5% உள் ஒதுக்கீட்டை வந்து நடைமுறைப்படுத்தி விட்டுட்டு போனார், அதை பண்ணிவிட்டார்.
அது பண்ணு தப்பு என்கிட்ட கேட்டால். அவசர கோலத்தில் பண்ணனால தான் இன்றைக்கி நெருக்கடியாக இருக்குது. நீங்கள் முறைப்படி எல்லாத்தையும் சேர்த்து ஜாதி வாரி கணக்கெடுப்பெல்லாம் நடத்தி முறையாக என்ன பண்ணணுமோ அதை பண்ணியிருந்தா எந்த சமுதாயத்துக்கும் பிரச்சனை இல்லாமல் வந்திருக்கும். இது இந்த சமுதாயத்துக்கு நான் இதை எந்த அடிப்படையில் கொடுத்தீங்கன்னு இப்போ அதுக்கு உள்ளால் உள்ள மற்ற பிசியில் வரக்கூடியது இல்லை எம்பிசிக்குள்ளே வரக்கூடிய மற்ற சமுதாயத்தை சேர்ந்தவங்களெல்லாம் அதாவது குறிப்பாக தேவர் சமுதாயம் வந்து எதிராக மாறி நிற்கிதில்ல, அது காரணமே இதுதான். இன்னும் மற்ற சமுதாயமும் இதுக்குள்ள நிறைய சமுதாயங்கள் வருது. அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, முறையான ஒரு இந்த செய்தாலும் முறையாக செய்யணும். அந்த அடிப்படையில் பார்க்கணுன்னா இன்னும் டைம் தேவைப்படும். ஜாதி வாரி கணக்கெடுப்பு எடுக்கணுன்னா கூட அதுக்கும் டைம் தேவைப்படும். இது அது பேச்சு வெளியே சொல்கிறதுக்கு அது, ஆனால் உண்மையிலே வந்து இவங்க கூட்டணி இதுக்காக வேண்டி பேசுகிறதுக்கு அவர் ஃபைனல் பண்ணுறதுக்கு போயிருக்காருன்னு நான் நினைக்கிறேன். அதுதான் உண்மையாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். டிக்ளேர் விரைவில் பண்ணுவோம், நம்ம பார்க்க தான் போகிறோம். ஆனால் ஒரு முக்கியமான விஷயம், திமுக கூட மட்டும் பாமக இந்த எலெக்ஷனில் கூட்டணி வச்சதுன்னா பாமக அழிஞ்சு போயிடும், கன்ஃபார்மாக அழிஞ்சு போயிடும். இவங்க ஒவ்வொரு எலெக்ஷன்லையும் ஒவ்வொரு இடத்துக்கு போகிறேங்கிறது வன்னியர் சமுதாயத்தில் உள்ளவங்களுக்கு பிடிக்கலை. ஏதோ கொஞ்சம் பேர் அவருக்கு இருக்காங்க. அவரே புலம்பிட்டு இருக்கார். டாக்டர் ராமதாஸே அவங்க நிர்வாகிகள் மட்டத்தில் பேசும்போது அவரே பேசியிருக்காருல்ல, நீங்கள் வந்து வேறு எந்த கட்சிக்கு போனாலும் திரும்பி வந்துடுவீங்க, ஆனால் பாஜகவுக்கு மட்டும் போகாதுங்க, அங்கே போனால் திருப்பி வரவே அது உண்மை. போனீங்கன்னா அதோட முடிஞ்சுது திருப்பி. ஏன்னா அவன் தான் வந்து பாஜகக்காரங்க தான் வந்து தெய்வீகத்தையும் மதிக்கிறாங்க, உங்களுடைய வழிபாட்டு முறையும் அவங்க தான் மதிக்கிறாங்க. திமுககாரன் அழிக்கணும்னு நினச்சிட்டு இருக்கான். திமுகன்னா தானே இந்து சமுதாயத்தை அழிக்கணும், இந்து மத வழிபாட்டை அழிக்கணும். இவங்க வந்து அப்படி நிற்கிறாங்க. நீங்கள் அதனால் அங்கே போயிடாங்கன்னு சொன்னார். அதே தான் நடக்கும். அவ்வளோ பேர் இந்த பக்கம் ஏற்கனவே வந்துட்டு இருக்காங்க. வட தமிழகத்தில் அண்ணாமலைக்கு இப்போவே வட தமிழகத்தில் ஒரு கால் வச்ச இடமெல்லாம் ஆதரவு அதிகமாக இருக்குது. நடைப்பயணத்தில் இன்னும் ஆதரவு அதிகமாக வரும்போது திமுக தான் பாமக தான் அந்த இடத்துல அது பெரிய அளவில் பாதிக்கப்படும். திமுகவோட கூட்டணி வச்சாங்கன்னா எலெக்ஷன் முடிஞ்சு ரிசல்ட் வந்த பிறகு பார்க்க போகிறோம். நிச்சயமாக அவங்களுக்கு ஒரு பெரிய பாதிப்பை அவங்க சந்திப்பாங்கிறது என்னுடைய கருத்து.